படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எமோஷனலா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது. ஒரு சின்ன படத்துல ஒரு சின்ன புது பசங்க சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏஜ் நடிக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கு எந்த கனெக்ட் இருக்கு? எந்த படத்துலயுமே ஒரு சின்ன பசங்க கேரக்டர் காட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு வேற யாராவது வந்துட்டு எடுத்துருவாங்க. இந்த படத்துல வந்து அந்த சின்ன பசங்களே வளர்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அந்த படத்துல. பரவாயில்ல இவ்வளவு பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. எப்படா இது சொல்லுவாங்க, எப்படா இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு டக்கு டக்குன்னு போயிடும். படத்தோட ஆன்லைன் எப்படி சொல்றது, இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு பேச முடியாம இருப்பாங்க. நம்ம ஈகோ விட்டுட்டு பேசலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த ஈகோ இருக்கும். நம்ம பக்கத்துலயே இருப்பாங்க, நமக்கு வந்து அந்த இது தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் நம்ம ஒரு வாட்டியாவது பாத்துட மாட்டோமா, பேசிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கணக்கு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முடியாத விஷயத்தையும் முடியும் அப்படின்ற மாதிரி இதை காட்டியிருக்காங்க. நிறைய நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பிடிச்ச சீன் என்ன? ரெண்டு மெயின் கேரக்டர்ஸும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுல ஒரு பையன் வந்து இன்னொருத்தனை ராகிங் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பான். அது நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஈஸியா போயிட்டு நீ உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா கேட்பாங்க. ஆனா இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ரேக் பண்ணி நான் ஃப்ரெண்டா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க படம் என்ன எதிர்பார்த்து அவங்க டேரக்டர் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு குட் ஃபீல் இருக்கும் படம் முடியும் போதுன்றதுனால. அதே மாதிரிதான் இருக்கு. நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது படத்துல. அது அந்த ஹார்ட் ஒர்க்கு பாராட்டணும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து அதே மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. அது அவங்களுக்கு நடிக்க முடியுமா தெரியாது. ஒரு நாள் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து அந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாமே ஒரு கம்போஸ்டா பர்ஃபெக்டா இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல். அப்படி மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. படம் முடிஞ்ச பிறகு டப்பிங் எடுத்துருப்பாங்க போல. சின்ன பசங்க வாய்ஸும் பெரிய பசங்க வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் மேஸ்குலினா இருக்கும் அந்த பையன் வாய்ஸ். சின்ன பையனா இருக்கும்போது ஓகே தான் படம். எனக்கு மெசேஜ் தெரியல, ஒரு குட் ஃபீல் தான். ஒரு டிராவல் பண்றதுக்கு பசங்களுக்கு தோணும், பாக்குறவங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான கிரேவிங் உருவாக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட பிடிச்ச சீன் என்ன? மின்னி படம் பாக்குறப்போ என்ன தோணுது? மின்னி படம் பாக்குறப்போ எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட முடியுமா அப்படின்றது நான் ரொம்ப பார்த்து சைலண்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்ம பேசி சண்டை போட்டு அதை விட இங்க காட்டியிருக்கிறது வந்து ரொம்பவே இருக்கு, ரொம்ப கேட்சியா இருக்கு, ஒரு ஆர்வமா இருக்கு. கடைசி வரைக்கும் இவங்க போய் முடிப்பாங்களா, இது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, அவன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது ரொம்ப ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்ணிருப்பாங்க, இது எப்படி போகும் தெரியாம ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாவே இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமா இருக்கட்டும், அவங்களை காட்டுற விதமா இருக்கு. ஒரு ஹார்ஷான சீன்ஸ் இல்லாம மைல்டா கிட்ஸ்னா எப்படி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சைல்ட் ஆக்டர்ஸா இருந்தவங்க கண்டிப்பா வேற ஒரு ஆளை போட்டு படிக்க வச்சிருக்கலாம். பட் அதை பண்ணாம அவங்களுக்காகவே 7 years வெயிட் பண்ணி இந்த படத்துல திரும்பவும் காசு பண்ணது வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க மேல இந்த லவ் நிறைய சொல்லலாம். லாஸ்டா அவங்களோட போட்டோகிராஃப் சீன் ஒண்ணு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது நல்லா இருந்துச்சு. இந்த ஹிமாலயாஸ்ல வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ண ஹீரோயின் வந்து அவங்களோட டியர்ஸ் வந்து வைப் பண்ணுவாங்க, ப்ளூ பெயிண்ட். அது ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. அவரை வந்து ரீஜெனரேட் பண்ண மாதிரி இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்டாண்டப்ல ஒரு 4-5 பேர் தான். ஸ்டோரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங்கா இருந்த மாதிரி தோணுது. ஸ்டாண்டப் வந்து ஓகே. டிராவலிங் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. எப்படி அட்வான்டேஜ் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிரசன்ட் சூப்பர். மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், நல்ல ரைட்டிங், நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன? பையனுக்கு வந்து ஒரு போட்டோ கொடுக்கணும். போட்டோவை மிஸ் பண்ணிடுவாங்க, தண்ணியில போட்டுவாங்க. திருப்பி போயிட்டு அந்த போட்டோவை வரைஞ்சு கொடுக்கும். அந்த சீன் தான் ஒருத்தவங்களோட எமோஷன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஒரு சின்ன பையனோட எமோஷன்ஸ்